அன்புள்ள தனுசு ராசி அன்பர்களே வணக்கம். டிசம்பர் மாத ராசி பலன். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி குரு தங்களுக்கு சாதகமாக 7ஆம் இடம் செல்கிறார். இதுவரை 8ஆம் இடமாகிய அஷ்டமத்தில் இருந்து தங்களுக்கு தொந்தரவு கொடுத்தார். உடல் நலக்குறைவை கொடுத்திருந்தார். டிசம்பர் 5இல் இருந்து குரு வலுப்பெறுகிறார். ராசிநாதன் குரு தங்களின் ராசி தனுசு ராசியை நேரடியாக 7ஆம் பார்வை பார்ப்பதால் நன்மைகள் கிடைக்கும். டிசம்பர் 6ஆம் தேதி புதன் பகவான் தங்களுடைய விரய ராசிக்கு வருகிறார். டிசம்பர் 7இல் செவ்வாய் தனுசு ராசிக்கு வருகிறார். 16ஆம் தேதி சூரியனும் தனுசு ராசியில் இணைகிறார். ஆக செவ்வாய் சூரியனை குரு பார்ப்பதால் அரசாங்க காரியங்கள் வெற்றி பெறும். பாக்யாதிபதி சூரியன் குருவின் பார்வையில் இருப்பதால் பாக்கியங்கள் வலுப்படும். சிலருக்கு காதல் திருமணம் உண்டாகும். அரசியல்வாதிகளுக்கு நன்மை. கட்சியில் இருப்பவர்களுக்கு இதுவரை மறுக்கப்பட்ட பதவி உயர்வு கிடைக்கும். தங்களின் ஆலோசனைகள் ஏற்கப்படும். அரசு காரியங்கள் மலமளவென சிறப்பாக நடைபெறும். குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். அன்பு பெருகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாக வாய்ப்பு உள்ளது. பெண்களுக்கு சுகப்பிரசவம் உண்டாகும். உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். ஏனென்றால் உத்தியோகக்காரகன் செவ்வாய், உழைப்புக்காரகன் சனி. சனி 4இல் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் கூட குருவின் பார்வையில் இருக்கிறார். நன்மைதான். உத்தியோகத்தில் உழைப்பு தான் அதிகம். மற்றபடி புகழ் பெறுவீர்கள். பிறரின் வேலைகளையும் சேர்த்து செய்து நல்ல பெயரை அடைவீர். தொழில் வியாபாரத்தில் நன்மைகள் பெருகும். குருவே ராஜகிரகம். சூரியன் செவ்வாயை பார்ப்பதால் தொழில் வியாபாரத்தில் அபரிமிதமான லாபம் உண்டு. பார்ட்னர்ஸ் நன்கு ஒத்துழைப்பு செய்வர். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாயம் சம்பந்தப்பட்ட கிரகம் சாதகமாக இருப்பதால் விவசாயத்தில் மகசூல் அதிகரிக்கும். பயிர்கள் செழிக்கும். வருமானம் பெருகும். நன்மை அடைவீர். கால்நடைகள் அபிவிருத்தி அடையும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இதுவரை நீண்ட நாள் மருத்துவ சிகிச்சையில் இருந்தவர்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். ஆக குருவினுடைய 7இல் இருந்து தங்களின் ராசியை பார்ப்பதால் நன்மைகள் பெருகும். சூரியன் செவ்வாயால் நன்மைகள் பெருகும். தொழில் வளர்ச்சி உண்டாகும். உடலில் ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் மேன்மை உண்டாகும். கோயிலுக்கு சென்றால் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்யுங்கள். பாபா கோயிலுக்கு சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.